இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அருமையான இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை செல்லுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் தண்ணீர்களை குறித்ததான செய்திகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக புதிய ஏற்பாட்டிலே ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். இதுல சொல்லப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் பழகின ஒரு சம்பவம். யோவான் 4வது அதிகாரம், சமாரிய ஸ்திரீயோடு ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தைகள், அந்த உரையாடல், அவளை அவர் சந்தித்த விதம், அவளுக்கு ரட்சிப்பின் நற்செய்தியை கொண்டு சென்ற விதம், இதைத்தான் நம்ம இந்த யோவான் 4வது அதிகாரத்துல பார்க்க முடியும். இந்த சம்பவம் நடந்த இடம் என்ன அப்படின்னா, ஒரு கிணறு, யாக்கோபுடைய கிணறு இருந்தது. எங்க? சமாரியாவில் உள்ள சீகார் அப்படிங்கிற ஊர்ல யாக்கோபுடைய கிணறு இருக்கு. அந்த கிணற்று அருகில அந்த தண்ணீரை மையப்படுத்தி தான் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். யாக்கோபுடைய கிணறு இருக்கு. இயேசு அங்க நடந்து வருகிறார். பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் வருகிறார். களைச்சு போய் வர, சோர்ந்து போய். அப்ப அந்த கிணற்று அருகே வந்து உட்காந்துடுறார். அந்த நேரத்துல அவருடைய சீஷர்கள் எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு ஊருக்குள்ள போயிடுறாங்க. அப்பதான் சமாரியா நாட்டாளாகி ஒரு ஸ்திரீ வந்து தண்ணீர் மொள்ள வர்றாங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தண்ணீர் மொள்ள வந்தவள் அவளை இயேசு பார்த்து தாகத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் இயேசு அவளோட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். தாகத்துக்கு தா அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாகத்துக்கு தா அப்படிங்கிற அந்த ஒருவேளை அவர் சரீரத்துல இளைப்படைந்தவரா இருக்கிறதுனால அவர் கேட்ட தண்ணீர் அந்த கிணற்றுல இருந்து கோரி எடுக்கப்படுகிற அந்த சரீர தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர். அப்படிதான் அவரு கேக்குறாரு, தாகத்துக்கு தான். அப்ப அவ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இவங்க யூதர்கள் ஆயிட்டு நம்மோட இவங்க பேசுறாங்களே, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நீர் தேவனுடைய 9வது வசனம் பாருங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறா. நீங்க என்ன ஆண்டவரே என்கிட்ட வந்து தண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்ற, நீ வந்து உனக்கு விவரமே தெரியல, உண்டு தாகத்துக்கு தான் கேட்கிறவர் யாருன்னு உனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா நீ முதல்ல கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது கிணறு ஆழமா இருக்கு, இவர் கையில மொண்டு கொள்றதுக்கு எந்த பாத்திரமும் இல்லை, எந்த உபகரணமும் இல்லை, இவருக்கு எப்படி தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவளுடைய மைண்ட்ல ஓடுது, கொஸ்டினா இருக்கு. அப்ப இந்த நேரத்துல நம்ம ஆண்டவர் இயேசு தாகத்துக்கு தாண்டி தன்னுடைய இளைப்ப மத்தியில அவர் வந்து கேட்கிறார், தண்ணீர் கேட்கிறார், பார்க்கிற, குடிக்கிற, அவள் எடுக்கிற அந்த தண்ணீரை தான் கேட்கிறார். ஆனா இயேசு அவளுக்கு ஒரு தண்ணீரை தரேன்னு சொன்னார்ல, அது அந்த கிணத்துக்குள்ள இருந்த தண்ணி கிடையாது. நான் உனக்கு ஒரு தண்ணீரை தரலாம், நீ நீ யாரு நான் தெரிஞ்சிருந்தா நீயே கேட்டிருப்ப, நான் உனக்கு ஒரு தண்ணியை தந்திருப்பேன். அந்த தண்ணியை குடிச்சிட்டனா நீ எப்போதும் வந்து தண்ணி எடுக்க வேண்டியது இல்ல, அது தாகத்துக்கெல்லாம் உனக்கு வந்து உன்னுக்குள்ள இருந்து அப்படியே நீர் ஊற்று மாதிரி உள்ள இருந்து சுரந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த வசனத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம வந்து ஆண்டவர் ஆத்தும தாகத்தோடு அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு இதுல ஆண்டவர் கேட்டது வந்து ஆத்தும தாகத்துக்கு தண்ணீரை கொடுக்கறது அப்படிங்கிற கோணத்துல நம்ம தியானிச்சிருப்போம். இப்ப இந்த சம்பவத்துல இவ ஒரு பாவியான ஸ்திரீங்கிறது நமக்கு தெரியும். ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வான்னு சொல்லும் போது அவ இல்லம்பா. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ உண்மையதான் சொன்ன, ஆனா உன் கதையெல்லாம் இப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை அப்படியே வெளிப்படுத்தி சொல்லிடுறாரு. இப்ப இவளுக்குள்ள ஒரு தாகம் இருக்கு. எப்படி சொல்றது, இவளுக்கு நான் ஒரு தண்ணீரை தாரேன்னு ஆண்டவர் சொல்றாருல, அது என்ன தண்ணீர், அது எங்க இருந்து கிடைக்குது, அது எப்படி அவ தாகத்தை தீர்க்குது, அவ தண்ணீர் மொண்டு கொள்ள வர வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் பேசுறாருன்னா அது எந்த தாகத்தை தீர்க்கிறதாய் அவளுக்கு அமைகிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, பாவத்தை தண்ணீர் மாதிரி பருகிட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவோம்ல. அப்போ பாவங்கிறதும் இச்சைங்கிறதும் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு தாகத்தை ஏற்படுத்தி இன்னும் அதை செய்யணும், இன்னும் வேணும் இப்படி தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி வேணும் நம்ம கேட்கிற மாதிரி அந்த பாவ உணர்வு ஒரு தாகத்தை ஏற்படுத்துது. அந்த தாகம்
அவள் அழிவுக்கு நேரா, மரணத்துக்கு நேரா கொண்டு போறதா இருக்குது. இப்ப ஆண்டவர் கொடுக்கிற தண்ணி, இப்போ ஆண்டவர் கொடுக்க போகிற தண்ணீர் என்னன்னா, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 4வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஜீவ தண்ணீர்னா என்னது? ஜீவன் அப்படிங்கிற தண்ணீர். சரியா? இந்த ஜீவன் அப்படிங்கிற தண்ணீர் என்ன செய்யுது? இயேசு பேசுகிற வார்த்தை, கிறிஸ்து நமக்கு ஜீவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப ஜீவன் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, இயேசு அப்படிங்கறதான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே ஜீவன்கிறப்போ அந்த ஜீவன் யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. ஜீவ தண்ணீர்ங்கிறது என்னது? எதை குறிக்கிறது? இயேசுவாகிய தண்ணீரை குறிக்கிறது. நீ இந்த இயேசுவாகிய தண்ணீரை உள்ள உட்கொண்டுட்டேன்னு சொன்னா, உனக்கு பாவங்கிற தாகம் எடுக்கும்போது இயேசுங்கிற தண்ணீர், அதாவது பாவ நிவிர்த்திங்கிற தண்ணீர், ஜீவன்கிற தண்ணீர் உள்ள இருந்து உனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த பாவங்கிறத அடியோட அகற்றிரும். அப்ப நீ வாழ்வுக்கு நேர, நித்திய ஜீவனுக்கு நேர நீ கடந்து வருவ அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அப்ப இயேசு கொடுக்கிற தண்ணீர் அப்படிங்கிறது, இயேசு தன்னையே சொல்றார். நானே ஜீவன் சொல்லி இருக்கிறதுனால அந்த தண்ணீர் இயேசுவே குறிக்கிறதா இருக்குது. அப்ப உனக்குள்ள அந்த பாவ உணர்வுகள் எழும்பும் போதே அது ஒரு தாகம், பாவம் செய்யணுங்கிற ஒரு தூண்டுதல், ஒரு ஏக்கம் அந்த உருவாகும் பொழுதே நான் உனக்குள்ள இருந்தேன்னா அந்த உணர்வுகளை அடியோட அழித்து உனக்குள்ள ஒரு ஜீவனை தருவேன். பாவம் உன்னை மரணத்துக்கு கொண்டு போகும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாவம் பொல்லாதது, பாவம் கொடியது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் நம்மளை அழிவுக்கு நேராக நடத்தும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த இடத்துக்குள்ள ஒரு தண்ணீரை ஆண்டவர் சொல்றது வேற எந்த தண்ணீரும் இல்லை, அது அவர் தன்னையே சொல்கிறார். என்னை உன் வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுதான் உனக்குள்ள எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருக்கிற தண்ணீர். அதனால நீ குடத்தை தூக்கிட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அந்த கிணத்துக்குள்ள இருந்த தண்ணீர் அவர் சொல்லல. அவர் தன்னை ஜீவன் அப்படிங்கிற தண்ணீராக தன்னை அவள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவ வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு மாற்றத்தை, அவளுக்கு அழிவிலிருந்து ஒரு மாற்றம் கொடுத்து ஜீவனுக்கு நேராக, வாழ்வுக்கு நேராக திருப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் பேசுறார். இதுதான் இந்த யாக்கோபின் கிணற்று அருகே ஆண்டவர் இந்த சம்பாஷணையின் மூலமாக நமக்கு பேசுகிற ஒரு காரியம். அதனாலதான் அவர் சொல்றாரு, குடத்தை அவ இதெல்லாம் கேட்ட உடனே குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவரண்டே சேர்க்கிறார். எல்லாருக்கும் இந்த ஜீவ தண்ணீர் வேணும், எல்லாருக்கும் இந்த இயேசுங்கிற ரட்சகர் வேணும்னு சொல்லி அவரை ஊருக்கே அறிமுகப்படுத்துறத பார்க்க முடியும். பாருங்களேன், அந்த ஸ்திரீ ஊருக்கே இயேசுவை அறிமுகப்படுத்துகிற ஒரு நபரா இருக்க போய்தான் ரிஸ்க் எடுத்து ஆண்டவர் அவளை தேடி போறார். இன்னைக்கு உங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறாருன்னா நீங்க உங்களை சுற்றி இருக்கிற ஊருக்கே அவர் அறிமுகப்படுத்துவீங்களா? நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. பாவம்ங்கிற தாகத்துக்கு ஆண்டவரே நீங்க ஜீவன்கிற தண்ணீரை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த தாகத்தை நீங்க அகற்றி போடுகிறீங்க, தனித்து போடுகிறீங்க ஆண்டவரே. வாழ்வுக்கு நேரா மக்களை திருப்புகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. யாருடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வர்றீங்களோ அங்கதான் ஜீவன் இருக்கப்பா, அங்க நித்திய ஜீவன் உண்டாகுதப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இத நிகழ்ச்சியை பாக்குற யாராவது பாவத்தை தண்ணீர் போல பருகுகிற அனுபவத்துல இருப்பாங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து இயேசுவின் நாமத்தினாலே மீட்கப்படுவார்களாக ஆண்டவரே. அந்த இடத்துல இருந்து விடுபடுவார்களாக. ஜீவ தண்ணீராகிய இயேசுவை அள்ளி பருகுகிற அனுபவத்துக்குள்ள கடந்து வருவார்களாக. உம்முடைய நித்திய ஜீவ வாழ்வை அனுபவிப்பார்களாக. சுகித்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.